டெல்லிக்கு வந்து இறங்கிய ஒரு ஃப்ளைட்டினுடைய லேண்டிங் கியரில் ஒரு பையன், ஆப்கானிஸ்தானுடைய ஒரு பையன், 13 வயசு. அந்த பையன் எப்படி ஏறினா, எப்படி டெல்லி ஏர்போர்ட்டில் வந்து இந்த லேண்டிங் கியர் வரும்போது வர அங்கேயே இருந்தான். இது எல்லாமே ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயமா இருந்தாலும் இப்படி ஒரு சம்பவம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே விசாரணை செய்து வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. உலக செய்திகள் பார்க்கும்போது இது கொஞ்சம் வித்தியாசமான செய்தி தான். பொதுவாக இந்த லேண்டிங் கியர்லேருந்து ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஒருத்தர் என்ன செஞ்சிடாருன்னா லேண்டிங் கியரில் போய் உட்காந்துக்கிறாரு. அந்த லேண்டிங் கியர் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன உடனே அது மேலே தூக்கும். அப்படி மேலே தூக்கும்போது அவரால் அங்கே பிடிச்சு நிற்க முடியல, அவர் கீழே விழுகிறாரு. எதேச்சா தன்னுடைய கேமராவை சரிபார்த்து கொண்டிருந்த ஒரு நபர் அந்த புகைப்படத்தை எடுத்திருப்பார். ஸோ அவர் கீழே விழும்போது அந்த புகைப்படம் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த உலகத்தில் அந்த ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு தனியான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு வந்தது. அதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் மறுபடியும் நடந்திருக்கே அப்படிங்கிறது இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் இருக்கு. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். ஷார்ட்டாக செய்திகள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் லைப்ரரி ஏதாவது டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் புக்ஸ் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா சர்ப்ரைஸ் 2 kg புக் 799 எல்லாமே இம்பார்ட்டட் ப்ரீ லவ்டு புக்ஸ். பார்க்க பக்காவாக இருக்கும். நாலேஜ் பேஸ்டான, ஸ்டோரி பேஸ்டான, சயின்ஸ் பேஸ்டான புக்ஸ் அந்த பண்டிலுக்குள்ளே இருக்கும். 2 kg 2 கிலோ 799 ரூபா மட்டும். இன்னும் ஒரு 40-50 பண்டில் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முதல் செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான நாடுகள். ஆல்ரெடி நம்ம இதே செய்தியை பார்த்தோம். அது புர்கினா ஃபாசோவாக இருக்கட்டும், நைஜராக இருக்கட்டும், மாலியாக இருக்கட்டும், இந்த 3 ஆப்பிரிக்க நாடுகளுமே ஐநா சபையினுடைய ICJ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லேருந்து நாங்கள் விடுபடுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மேற்குலக நாடுகளுடைய ஆதிக்கத்தை இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கட்டுப்படுத்துகிறாங்க. எல்லா ஆப்பிரிக்க நாடுகளும் இதே மாதிரியான ஒரு முன்னேற்பாடுகளை எடுக்க வேண்டும், யாரை நம்பி நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இப்போ இந்த 3 நாடுகளும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அடிச்சு சொல்றேன், இந்த 3 நாடுகளை பற்றியான நெகட்டிவ் செய்திகள் ஏகப்பட்டது இனி வலம் வர வாய்ப்புகள் இருக்கு. காரணம் இருக்கு. ஆப்பிரிக்க நாடுகள் விழித்து கொண்டார்கள் அப்படின்னா அது மேற்குலக நாடுகளுக்கு சிக்கல். மேற்குலக நாடுகளுடைய ஒட்டுமொத்தமான அவங்களுடைய கனிம வளமாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுக்கு தேவையான எனர்ஜியாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான கொத்தடிமைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த ஆப்பிரிக்க நாடுகள் தான் எடுக்கப்பட்டு வருகிறது. சொல்லப்போனால் சுரண்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சுரண்டலை முடக்குவதற்காக ஆப்பிரிக்க நாடுகளை இந்த 3 நாடுகள் முன்னுதாரணமாக மாறும்போது அந்த 3 நாடுகளில் பல சிக்கல்கள் இருக்கு. அந்த 3 நாடுகளையுமே ஆட்சி செய்யக்கூடிய நபர்கள் இராணுவ அதிகாரிகள். எனவே நம்ம என்ன செய்யணும், அங்கே வந்து மன்னராட்சி முறை வேண்டாம், அங்கே வந்து இராணுவ ஆட்சி முறை வேண்டாம், மக்களாட்சி முறை வேண்டும், நாங்கள் மக்களை காப்பாற்றப் போகிறோம் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள், அமெரிக்கா மாதிரியான நாடுகள் இந்த 3 நாடுகளிலும் அவங்களுக்கு எதிராக படையெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இல்லை அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு லீடரை எடுத்து இந்த லீடருக்கு எதிராக, இப்போ புர்கினா ஃபாசோவோ, நைஜரோ, இல்லாட்டி மாலியோ, அங்கே இருக்கக்கூடிய லீடருக்கு எதிராக ஒரு இராணுவ புரட்சியை ஏற்பாடு செய், அங்கே ஆட்சி கவிழ்ப்பை ரெடி பண்ணு, அதுக்கான காசு தரோம். காலகாலமாக நடந்துட்டு இருக்கு, மறுபடியும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது நாம் இங்கே பார்க்க வேண்டியதுதான். அடுத்ததா யூகேல மிகப்பெரிய அளவில் ஒரு சைபர் அட்டாக் அப்படிங்கிறது நடந்துச்சுங்க. இதனால யூரோப்பியன் ஏர்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே பெரிய அளவில் ஸ்தம்பித்து நின்றது அப்படின்னு சொல்லலாம். யார் இதை செஞ்சிருப்பாங்க, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய குழு இருக்குமா, இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது நாடுகள் இருக்குமா, சர்வதேச சதிச்செயலா, இப்படிங்கிற பல விசாரணையை யூகே செஞ்சுட்டு இருந்த போது ஒரு நபரை மட்டும் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு நபர் தான் இப்போதைக்கு சஸ்பெக்ட். நாங்கள் அவரை பிடிச்சிருக்கோம், இன்னும் அவருக்கான விசாரணை எல்லாமே செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டுமே வெளியாகி இருக்கிறது. பட் ஒரு மனுஷன் என்டையர் வேர்ல்டையே ஷாக்குக்கு உட்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐஸ் பிரேக்கிங் ஜேர்னி. இந்த ஐஸ் பிரேக்கிங் ஜேர்னி அப்படின்னு சொல்றத இன்னைக்கு சீனா, அமெரிக்காவினுடைய சில முக்கியமான அரசு அதிகாரிகள் சீனாவுக்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதை இந்த மாதிரியான ஒரு வாக்கியத்தை கொடுத்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இப்போ சீனா மற்றும் அமெரிக்காவினுடைய உறவில் விரிசல்கள் வர ஆரம்பித்து இருக்கிறது. கொஞ்சம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சுப்பா, அமெரிக்கா இந்தியா கூட தானே உரண்டை இழுத்துட்டு இருந்தாங்க, சீனா கூட நட்புடன் தானே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தாட் இருக்கும். பட் உண்மை என்னன்னா, இப்போ இந்தியாவையும் விட்டுட்டு அடுத்ததா சீனா பக்கம் அமெரிக்கா அவங்களுடைய கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வாதி ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்காவுக்கான பயணம், அதே மாதிரியான சில முக்கியமான மேற்குலக நாடுகளுக்கான பயணம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து செய்யக்கூடிய இந்த நேரத்தில் சீனாவுக்கு எதிரான காய் நகர்த்தல் எப்படி செய்யணும், ரஷ்யாவுக்கு எதிரான பெரிய பொருளாதார தடை எப்படி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா.
இன்னைக்கு ஐநா சபையினுடைய ஜெனரல் அசம்பிளி அதுல துருக்கி பேசின பேச்சு பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. காஷ்மீரை பத்தி பேசுறாங்க, கிரேட்டர் இஸ்ரேலை பத்தி பேசுறாங்க, அமெரிக்காவை பத்தி பேசுறாங்க. இங்க ஐநா சபை தோற்றுவிட்டது, ஐநா சபையை நம்பி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இனிமே தோல்வியில தான் முடியும், இனிமே ஐநா சபைக்கு பதிலா நாங்களே நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியதா இருக்கு, அரபுலக நாடுகளை காப்பாற்றுவது யார், யார் பாலஸ்தீனத்துக்காக குரல் கொடுப்பது, ஜம்மு அண்ட் காஷ்மீரை இப்பவே பேசி முடியுங்க, இந்தியா அவங்க தன்னிச்சான முடிவுகளை எடுக்கிறாங்க, ஐயோ பாவம் பாகிஸ்தான், இப்படிங்கிற பல குரல்களையும் துருக்கி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா என்ன தெரியுமா சொன்னாங்க? எப்பா பாகிஸ்தான் நாடே, உங்களுடைய நாட்டு மக்களை நீங்களே வெடிகுண்டு வச்சு கொண்டுட்டு இருக்கீங்க, அதிலிருந்து ஃபர்ஸ்ட் வெளிவாருங்கள், அதன் பிறகு பிற நாடுகளை பற்றி நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் தீவிரவாதத்தால் அழிந்து வருவதை ரொம்ப யதார்த்தமாக சொல்லி ஐநா சபையில் UNHRCயில் ரொம்ப முக்கியமான ஒரு டாக்காக அது மாறி இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போ எர்டகன் அவர்கள் பேசின பேச்சுக்கு இஸ்ரேல் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். துருக்கிக்கு எதிராக இஸ்ரேல் கிளம்புகுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான். கண்டிப்பாக இஸ்ரேல் மற்றும் துருக்கிக்கு இடையே ஒரு யுத்தம் வரும். அந்த யுத்தத்தில் பாகிஸ்தான் துருக்கி கூட நிற்பாங்க. பாகிஸ்தானுக்கு எதிராக இஸ்ரேல் காய் நகர்த்தல் செய்யும். அந்த நேரத்தில் இந்தியா யார் கூட நிற்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக மாறும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையாகிக் கொண்டே இருக்கிறது. துருக்கிக்கு எதிராக இஸ்ரேல் வெகு விரைவாக அவங்களுடைய தாக்குதலை நடத்த வாய்ப்புகள் இருக்கின்றன. நேரடியாக இல்லாட்டினாலும் ப்ராக்ஸி யுத்தம் அப்படிங்கிறது நடக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அர்ஜென்டினாட்ட இருந்து அதிகமான சோயாபீன்ஸ் எல்லாம் இப்போ சீனா வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும், நிறைய டாரிஃப் யுத்தம் அப்படிங்கிறதெல்லாம் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஒவ்வொரு நாடும் அமெரிக்காவால் பெரிய அளவில் பாதிப்புக்கு உட்பட்டிருக்கிறார்கள். சில நாடுகள் அமெரிக்காவினுடைய இந்த டாரிஃபால அவங்க ஏற்றுமதி எல்லாமே பாதிப்படைஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பிற நாடுகள், இந்த டாரிஃப் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகள் இன்னும் சில பாதிக்கப்பட்ட நாடுகளை காப்பாற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்றாங்க. அப்படி என்ன முயற்சிகள் மேற்கொள்றாங்கன்னா, அமெரிக்கா கூட எங்களுக்கு இந்த ட்ரேடு வேண்டாம், அதுக்கு பதிலாக நான் அமெரிக்காட்டிருந்து வாங்கிட்டு வந்த பொருளை ஓன்றிருந்து வாங்குறேன், நீ ஏன்றிருந்து பொருளை வாங்கிக்கோ, எதுக்கு நம்ம அமெரிக்காவை போய் நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது ஒரு குட்டி ஒரு பண்டமாற்று முறை மாதிரி மாறிட்டே இருக்கு. ஸோ ஏன்ட்டு நீ பொருள் வாங்கிக்கோ, ஓன்ட்டு நான் பொருள் வாங்கிக்கிறேன், இதுக்கு எதுக்காக இன்னொரு நாடு அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவுக்கு எதிரான காய் நகரத்தில் இதை நம்ம பார்க்கலாம். அடுத்ததா ரஷ்யாவினுடைய கேஸ் வாங்குறத ஹங்கேரி நிறுத்துமா என்கிற கேள்வி. ஏன்னா நேற்று கூட ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு, எனக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் தெரியுது நேட்டோ நாடுகள் எல்லாரும் ரஷ்யாட்டிருந்து ஆயில் கேஸ்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க, நீங்களே உங்களுடைய யுத்தத்துக்கு தேவையான பணத்தை இப்படி ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்களே, இதை எப்படி நான் நிப்பாட்ட முடியும்? ஸோ ஒட்டுமொத்தமான பொருளாதார தடையை நான் உருவாக்க வேண்டும் என்றால் என் கூட நேட்டோ நாடுகளும் யூரோப் நாடுகளும் நிற்க வேண்டும், நான் என்ன முடிவுகள் எடுக்கிறேன்னு அதன்படி நீங்க கேட்டா மட்டும்தான் என்னால் ரஷ்யாவை வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படிலாம் சொன்னாங்கல்ல. அதுல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் முக்கியமான ஒரு நாடு ஹங்கேரி. ஹங்கேரியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரஷ்யா கூட நட்புடன் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒர்பன் அவர்கள் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஹங்கேரி ஒரு முடிவை எடுக்காமல் பிற நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிற நாடுகள் அந்த முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அது ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு விரிசலை ஏற்படுத்தும். அப்போ இது எல்லாமே ஒரு கால்குலேட்டிவ் மெத்தடா ரஷ்யா செஞ்சிட்டு இருக்கக்கூடிய செம்மையான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் மோல்டோவாக்குள்ள இருக்கக்கூடிய எலெக்ஷன், அந்த எலெக்ஷனால அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு பாதிப்பு, இதற்கு காரணம் ரஷ்யா தான் அப்படின்னு சொன்னதை இப்போ ரஷ்யா எதிர்த்திருக்கிறார்கள். ரஷ்யாவினுடைய உங்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது தூக்கத்திலும் உங்களை விட்டு போகாது. எங்களுக்கு மோல்டோவாவினுடைய அரசாங்கமோ இல்லாட்டி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலையோ பாதிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் கிடையாது. டிரான்ஸ்நிஸ்டீரியா மக்கள் நல்லபடியா வாழ வேண்டும், அதற்கான வழிமுறையை நீங்கள் செய்து கொடுங்கள் அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்காங்க ரஷ்யா. ஸ்மால் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறத இப்போ ரஷ்யாவினுடைய உதவியுடன் ஈரான் வைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வேற லெவல் சம்பவமா இருக்க போகுது. ஸோ ஸ்மால் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இன் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்றத அரபுலக நாடுகள் எப்படி பார்க்குறாங்களோ என்னவோ தெரியல, ஆனால் அமெரிக்கா அரண்டு நின்று தான் பார்க்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லாம் வச்சு அதில் ஏதாவது அணு ஆயுதங்கள்லாம் தயாரிக்கிற மாதிரியான ரிசர்ச் செஞ்சு அதை வச்சு அணு ஆயுதங்கள்லாம் செஞ்சிட்டாங்கன்னா நாங்கள் என்னப்பா செய்கிறது? ஏன்னா ஈரான் ஆல்ரெடி பல முறை சொல்லிட்டாங்க, IAEA அமைப்புடனான அந்த உறவை நாங்கள் துண்டித்து விடுவோம், மறுபடியும் ஐநா சபை மேற்குலக நாடுகள் எங்கள் மீது போட்ட அந்த சாங்ஷன்ஸை ரீஇனிஷியேட் பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த கட்டத்தில் நாங்கள் குட்டி குட்டி நியூக்ளியர் பவர் பிளான்லாம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா டீல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு செனரியோ யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை IAEA அமைப்பிடம் ஈரான் சொல்கிறாங்க, என் நாட்டுக்குள்ளே நீ வராத, நாங்கள் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த உறவை முறித்து கொள்கிறார்கள். அதே நேரத்தில் ரஷ்யாவுடன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், எங்கே இந்த அட்டாமிக் எனர்ஜி இல்லை நியூக்ளியர் வெப்பன் இதை பற்றியான ஒரு ரிசர்ச் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு மாறலாம். ஸோ இதுதான் இப்போ ரஷ்யாவுக்கும் வேணும், ஈரானுக்கும் வேணும்.
ஆனால் இதை கண்காணிப்பதற்கு அமெரிக்கா முயற்சி செய்வாங்க. அப்போ ஈரானுடைய சாங்ஷன்ஸை ரீஇனிஷியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன ஈரானுடைய அந்த கோரிக்கை ஒருவேளை நிறைவேற்றப்பட வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட செய்திகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு குழந்தைகளுக்கான அந்த 2 kg சர்ப்ரைஸ்டு புக் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்கு. 799 ரூபா அடிச்சு சொல்லுவேன். அதில் 2 புக் எடுத்து நீங்கள் வெளியில் சர்ச் பண்ணாலே அதுவே 800 ரூபா 1000 ரூபாய்க்கு மேலே வந்துடும். பட் அதில் ஒரு 4லேருந்து 7 புக் வரை இருக்கக்கூடிய பண்டல்லாம் இருக்கு. ஸோ 2 kg 799, அதுக்கான லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நல்ல குழந்தைகளுக்கான ஒரு லைப்ரரி அமைப்பதற்கான சிறப்பான முயற்சி வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.